இது சுவையா இருக்கே. நண்பர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். அங்க பாரு. இந்தா நல்லா பழுத்த முந்திரி பழம். முந்திரி பழம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். இந்தா உனக்கு ஒரு பழம். ஒன்னு பானுவுக்கும், ஒன்னு பப்ளுவுக்கு, இன்னொன்னு எனக்கு. தக்காளி வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டோம். ஆமா, இது என்ன? என்னம்மா, என்னாச்சு? இதுல 8 தான் இருக்கு. மீதி 2 தக்காளி எங்க? 2 தக்காளியா? ஆமா, 10 தக்காளி தானே வாங்க சொன்னேன். ஆனா 8 தானே இங்க இருக்கு. வழியில எங்கேயாச்சும் போட்டீங்களா? இல்ல நீங்க எடுத்து சாப்பிட்டீங்களா? ஒன்னு உருண்டை தண்ணியில விழுந்துருச்சு, இன்னொன்னு காக்கா கொத்திட்டு போச்சு. நிஜமா அம்மா? சரி சரி, போனது போகட்டும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா 2 தக்காளி குறைஞ்சதுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? 10ல இருந்து 2 கழிச்சா 8 கிடைக்கும். என்னது, கழிச்சாலா? அது எப்படி கழிக்கணும்? இங்க வந்து பாருங்க, இதை எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுல இருந்து 1 எடுங்க. இப்ப பாக்கி எத்தனை எண்ணி சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 10ல இருந்து 1 கழிச்சா 9. சரி, அதாவது 10ல இருந்து 1 கழிச்சா 9. இப்போ இன்னொன்னு எடுத்துட்டு திரும்ப எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 10ல இருந்து 2 கழிச்சா 8. இப்ப சொல்லுங்க, 10ல இருந்து 2 தக்காளிய குறைச்சிட்டா எத்தனை தக்காளி பாக்கி இருக்கும்? 8 தக்காளி. அப்படின்னா 10ல இருந்து எத்தனை தக்காளிய கழிச்சோம்னா 8 நமக்கு கிடைக்கும்? 2 தக்காளி. சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அண்ணே. இது அருமையான முந்திரி பழமாச்சே, எங்க கிடைச்சது? அது எங்க கிடைச்சதுன்னு அப்புறமா சொல்றேன்.
அட, ஒரு முந்திரி பழத்தை காணுமே. என்ன தேடிக்கிட்டு இருக்க? அதுவா, நான் முந்திரி பழம் கொண்டு வந்துகிட்டு இருந்தேன். அதுல ஒண்ணு இப்ப காணோம். கூடையில இருந்து தெரிச்சு விழுந்துடுச்சு. என்னது, முந்திரி பழமா? சரி, அது எங்க விழுந்தது? எங்கதான் எங்கேயோ விழுந்தது. ஒண்ணு கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சு தரேன். நீங்க இங்க என்ன தேடுறீங்க? ஏதாவது காணாம போச்சா? முந்திரி பழத்தை காணோன்னே. என் கையில இருந்து தவறி விழுந்துடுச்சு. முந்திரி பழம் தானே, நீங்க மட்டும் தேட வேண்டாம், நானும் உங்க கூட தேடுறேன். இவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க எங்க? வா நம்ம அவங்க கிட்டயே கேட்கலாம். அண்ணே, நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஓ, அதுவா, ஒரு முந்திரி பழம் பசங்களா? நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். சைக்கிள் குழியில இறங்குறப்போ எல்லா பழமும் கீழே விழுந்துடுச்சு. திருப்பி எடுத்து கூடையில வச்சப்போ ஒரு பழத்தை காணோம். அப்போ மொத்தம் எவ்வளவு பழமா இருந்தது? 10 பழம். யாருக்காவது கொடுத்தீங்களா? கொடுத்தேன். உங்க வீட்டுல 3, அப்புறம் நரியனனுக்கு 1. நீங்க ஒரு பழம் சாப்பிட்டீங்கல்ல? ஆமா, சரிதான். இருந்தாலும் ஒண்ணு குறையுதே. குழியில தடுக்கி விழுந்தப்போ எனக்கு சத்தம் கேட்டது. முள்ளம்பன்றி அண்ணே, இங்க வந்து பாருங்க. இங்க 10 கல் இருக்கு. இது 10 பழம் நினைச்சுக்கோங்க. 3 பழம் எங்க வீட்ல கொடுத்துட்டீங்க. ஒரு பழத்தை நரியனனுக்கு கொடுத்தீங்க. முள்ளம் பன்றியன ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க. அப்ப மிச்சம் எத்தனை இருக்கும்? 5 பழம் இருக்கும். இப்போ உங்க கையில 5 பழம் இல்லையா? இருக்குது. 10ல இருந்து 5 கழிச்சா மீதம் 5. அப்ப ஒன்னும் குறையலையே. அட, நான் தான் தப்பா கணக்கு போட்டேன். இருந்தாலும் நீங்க வந்ததால இதுக்கு விடை கிடைச்சிருச்சு. நீங்க புத்திசாலி பசங்க. அது யாருக்கு தான் தெரியாது? இப்போ நான் இந்த பழத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறேன். இந்த பழங்கள் உங்களுக்காக மட்டும்தான். ஆஹா, காரணமே இல்லாம உங்களை கூப்பிட்டாலும் நீங்க ரொம்ப புத்திசாலிங்க தான்.